வணக்கம். வெல்கம் டு ஆப்ஷன் எம்பரர் சேனல். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னங்க நடந்தது? நம்ம வெள்ளிக்கிழமை கிளியராக சொல்லியிருந்தோம். ஸோ 25,690 ஹோல்டு பண்ணலைன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் 25,544 அப்படின்னு சொல்லியிருந்தோங்க. மார்னிங் என்னங்க ஆச்சு? மார்னிங் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் 2 கேண்டில்லையே கீழே போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம என்ன டார்கெட் சொன்னோமோ அந்த டார்கெட்டுக்கு வந்துடுச்சிங்களா. வந்ததுக்கப்புறம் திருப்பியும் அந்த 9:15 கேண்டிலுக்கு போய் ரீடெஸ்ட் பண்ணாங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் புட் சார்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இடம் தான் அதை ரீடெஸ்ட் பண்ணுற இடம். இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு எவ்வளோங்க டார்கெட்டு? 100 பாயிண்ட் டார்கெட் கிடச்சிதுங்க. 100 பாயிண்ட் இந்த இடத்துல டார்கெட் கிடச்சிதுங்களா. ஸோ க்ளோஸ் எபவ் இருந்ததுன்னா, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஹை இருந்ததுன்னா ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட்ஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அது என்ன டார்கெட் அப்படிங்கிறத ஸ்பாட் சார்ட்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு. மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 9:15 கேண்டலோட மகத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. 9:15 கேண்டலுக்கு ஒரு ஃபெபனாச்சி போட்டிங்கன்னா அதில் 2.618ன்னு ஒரு வேல்யூ இருந்ததுங்களா. அந்த 2.618ல கரெக்டாக அந்த ஏரியாவில் ரிவர்ஸ் ஆச்சுங்களா. வெள்ளிக்கிழமையும் எக்ஸாக்டாக இதுதான் நடந்தது. அதையும் நான் இன்னைக்கு காலையில் வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ கிளியராக பாருங்கள், ஒரு தாட்டிக்கு 2 தாட்டி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக புரியுங்க. ஸோ அப்புறம் ஆல்மோஸ்ட் 1:45 அந்த டைமில் நான் பேஜில், நம்ம சேனல் பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். கால் சைடு மேசிவ் ஷார்ட் கவரிங் பாசிபிள், இதை 25,623 வரைக்கும் போகலாம், 464 ஹோல்ட் ஆனால் போதும் அப்படின்னு போட்டிருந்தேங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுங்க, கரெக்டாக அந்த டைம்லேருந்து ஒரு ரேலி கொடுத்தானுங்களா, ஒரு 200 பாயிண்ட் ரேலி கொடுத்தாங்களா. ஸோ இந்த ரேலியை நான் இந்த இடத்துல போட்டிருந்தேங்க. 11:50க்கு கரெக்டாக அந்த போஸ்ட் போட்டிருந்தேங்க. அந்த 11:50க்கு நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு காலையில் வீடியோலேயே நான் தெளிவாக 25,500 தான் எக்ஸாம்பிளாக எடுத்திருப்பேன். எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்லியிருப்பேன் டெல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேண்டி. ஸோ அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா ஈஸியாக ஒரே ஷாட்டில் 200 பாயிண்ட் டார்கெட் அடிச்சிருப்பானுங்க. அவ்வளோதாங்க விஷயம். அந்த ஷார்ட் கவரிங் வரப்போகுது அப்படிங்கிறத நான் பேஜில் முன்னாடியே போஸ்ட் பண்ணேன். போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நடந்ததா அப்படிங்கிறதும் போட்டிருந்தேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரிங்களா. ஸோ இன்னைக்கு 9:15 கேண்டிலோட வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோவை ஒரு தாட்டி பாருங்கள். ஏன் நம்ம இந்த கேண்டலுக்கு ஃபிபனாச்சி போடணும், அதோட மகத்துவம் என்ன அப்படிங்கறது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. ஸோ நாளைக்கு எப்படிங்க மார்க்கெட் இருக்க போகுது? இன்னைக்கு நம்ம மார்க்கெட் புல்லிஷா மாறிடுச்சா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட் புல்லிஷ் தாங்க. 25,345 நம்ம பிரேக் பண்ற வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷ் தாங்க. அதுல எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,800 PE அண்ட் 25,800 கால் ரெண்டோட சார்ட்டு போட்டிருக்கேங்க. போட்டுட்டு சப்போஸ் கால் 89 அண்ட் அபவ் இருந்ததுன்னு வைங்களேன், 121, 144 அது வரைக்கும் போகிற டார்கெட்ஸ் இருக்குங்க. சப்போஸ் புட்டு 60க்கு மேலே இருக்கும்போது, இது 67க்கு கீழே இருந்ததுன்னா, புட்டு கால் 67க்கு கீழே இருந்ததுன்னா அது இன்னத்த ஹை வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இது மேசிவ் பாயிண்ட்ஸுங்க, பட் போறதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குங்க. அது பார்த்துக்கோங்க. ஸோ க்ளோஸ் எபவ் இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணுங்க. க்ளோஸ் பிலோ இருக்கும்போது நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. சப்போஸ் ரெண்டுமே கால் அண்ட் புட் ரெண்டுமே க்ளோஸ் பிலோ இருக்காங்கன்னு வைங்களேன், அப்போ ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்க. இது க்ளோஸ் எபவ் இருக்கும்போது இது க்ளோஸ் பிலோ இருக்கணுங்க. அப்போதான் நம்ம ட்ரேடை இனிஷியேட் பண்ணணும். அப்போதான் நம்ம எதிர்பார்க்கிற ப்ராஃபிட் நம்ம பண்ண முடியுங்க. ஸோ ஸ்பாட்ல என்னென்ன டார்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா கால் சைடில் 25,845 அண்ட் 25,890 அப்புறம் 25,940 இந்த 3 பாயிண்ட் டார்கெட்டுங்க.
அதே கீழே மார்க்கெட் சப்போஸ் கீழே போகுது அப்படின்னா 623 ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்க. அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து இன்னைக்கு சொன்ன மாதிரி தாங்க 544. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சார்ட்டில் ட்ரா பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஸோ நான் சொல்லியிருக்க விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு போட்டிருந்த போஸ்ட்டை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் ஈஸியா எடுத்துருக்கலாங்க. ஸோ பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.